ஹலோ மோட்டோஃபேம், நம்மளோட பாட்காஸ்ட் எபிசோடில் 10வது எபிசோடில் நம்ம கூட ஒரு கெஸ்ட் இருந்தாங்க. அந்த பாட்காஸ்ட் வந்து நம்மளோட பாட்காஸ்ட் ஸ்டைலே மாற்றுச்சுன்னு சொல்ல முடியும். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம கேட்டிருந்தோம். நிறைய பேர் இன்ட்ரோடக்ஷனே சார தேவையில்லை, வேலுசாமி சார் நம்ம கூட இருக்கார். இன்றைக்கி பார்த்தோன்னா சார் கூட நிறைய விஷயங்கள் நம்ம இண்டஸ்ட்ரி பற்றி கேட்கலான் இருக்கோம். அதில் வந்து சார் ஒரு கொஸ்டின்ஸாக போகலாமா? போகலாம் சார். என்னென்னா XUV 3XO வந்து இப்போ 300 2009 வந்ததுக்கப்புறம் பீப்புள் நிறைய நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஒரு ரீஃப்ரெஷ் இல்லை ஒரு ஃபேஸ் லிஃப்ட் வரணும்னு சொல்லி. அப்போ அந்த பீரியடில் கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கு. அதுக்கான ஒரு ரீசன் உங்களுக்கு இருக்கும்? லேட்டாக வர்றதுங்க விட நம்ம 2019 இன்ட்ரடியூஸ் பண்ணீங்களா, அது அப்போ தான் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அதுக்கடுத்து நம்ம 2020 தார், 2021 XUV 700, 2022 ஸ்கார்பியோ நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அதே மாதிரி XUV 400 இன்ட்ரடியூஸ் பண்ணோம். இது வந்து 2019 இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ் கழித்து தான் நம்ம பண்ணுவோம். பட் அந்த ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருந்தோம். அதனால் அப்படியே கொஞ்சம் 1 இயர் வந்து தள்ளி போச்சு. பட் இதை வந்து கொஞ்சம் ரொம்ப நல்லா பண்ணணும்னு ஆசை இருந்தது. எப்படி நம்ம வந்து XUV 700 பண்ணணுமோ அதனுடைய மினி XUV 700 கொண்டு வரணும். 4 மீட்டரில், அது வந்து 4.7 மீட்டர். அதனுடைய டெக்னாலஜியெல்லாம் இங்கே எடுத்துகிட்டு வரணும். பண்ணினாலும் நல்லா பண்ணி வெளியிடணும் மார்க்கெட்டுக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. ஸோ அதனால தான் இந்த ஓகே சார். 3XO பற்றி பேசிக்காக நீங்கள் வந்து ப்ரெஸ்ஸில் அன்றைக்கி பேசும்போது பார்த்தோம். அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி லேட்டாக வந்தாலும் நிறைய விஷயங்கள் லேட்டஸ்ட்டாக கொடுத்துருக்கீங்க. அதை பேசிக்காக ஒன்று சொல்லுங்கள் சார். அது எப்படி? அதாவது நம்ம இந்தியன் கஸ்டமருக்கு வந்து எப்பவுமே ஒரு நல்ல கார்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கொடுக்கணும். இப்போ வந்து நம்ம அப்பாலாம் வந்து கட்ட வண்டியில் போயிட்டு இருந்தாங்க. அட்லீஸ்ட் எங்கள் அப்பாலாம் வந்து கட்ட வண்டியில் போனார்னு வச்சிங்களேன். அது வந்து ஒரு மொபிலிட்டி. நம்ம நடக்கிறத விட அதில் போகிறது ஒரு மொபிலிட்டி. அதுக்கடுத்து ஒரு நமக்கு தெரியும், நம்ம மாருதி 800 வந்து ஃபஸ்ட் கார் இந்தியாவுக்குள்ளே வந்தது. அது ஒரு மொபிலிட்டி. அதெல்லாம் வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன். அதில் வந்து கம்ஃபர்ட்டோ இல்லது அதில் வந்து நிறைய டெக்னாலஜி எலிமெண்ட்ஸ் கொண்டுட்டு வர்றதோ கிடையாது. இப்போ உலகம் வந்து மாறி போயிடுச்சு. இப்போ இது வந்து ஆப்பிள் வேர்ல்டு. அதே மாதிரி எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் அந்த ஆப்பிள் வேர்ல்டு வந்துக்கிட்டே இருக்கு. அந்த வேர்ல்டு வந்துகிட்டு இருக்கும் பொழுது நம்ம கஸ்டமருக்கு அந்த வேர்ல்டு நம்ம கொண்டு வந்து கொடுக்கூடாது. ஆட்டோமோட்டிவில் ஆப்பிள் வேர்ல்டு எப்படி கொண்டு வந்து கொடுக்கூடாது அப்படின்னா, இப்போ நீங்கள் மெர்சிடஸ் அப்புறம் BMW இது ரெண்டையும் வந்து ஒரு கம்ஃபர்ட்டுக்கு கொடுக்க இண்டிகேட் பண்ணுவாங்க இல்லைங்களா. டெக்னாலஜி, கம்ஃபர்ட் இதெல்லாம் வந்து அதை சொல்லுவாங்க. அது வந்து வெரி ஹை எண்ட் கார். கிட்டத்தட்ட 60 லட்சத்துலேருந்து 1.5 கோடி. இந்த அட்டம்ப்ட் வந்து XUV 700 அட்டம்ப்ட் என்னென்னா, நம்ம ஒரு 20-25 லட்சத்தில் அந்த மாதிரி குவாலிட்டி ஒரு above 95% அவங்க கொடுக்குற அந்த லக்ஸரியை கொண்டு வர முடியுமா? நம்ம இந்தியன் கஸ்டமர்ஸ்க்கு அந்த லக்ஸரியை வந்து நம்ம ஏன் கொடுக்கக்கூடாது? இன்னொரு ஃப்ரீடம் ரெவல்யூஷன் அப்படின்னா அது என்னென்னா, லக்ஸரி வந்து நம்ம கஸ்டமர் கொண்டு வந்து கொடுக்கணும். அவங்களும் வந்து நம்ம மக்களும் வந்து அதை ஃபீல் பண்ணணும். அதுதான் வந்து காமன் பீப்புளுக்கும் வரணும் இல்லையா. அதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம XUV 700 எடுத்துகிட்டு வந்தோம். த ADAS டெக்னாலஜி, பிராண்டட் ஆடியோ, இன்டீரியர் வந்து நல்ல ப்ரீமியமான இன்டீரியர், ஐவரி கலர் இன்டீரியர்ஸு, சாஃப்ட் டச். அதை தொட்ட பிளாஸ்டிக்காக இருக்காது, சாஃப்ட் டச். அதை தொட்டு பார்த்தாவே நல்லாயிருக்கும். அது ஒரு ஃபீலிங் தானே, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. அப்புறம் நல்ல ரிஃபைன்டு சவுண்ட் குவாலிட்டி அந்த இன்ஜின்குள்ளே. அதெல்லாம் எப்படி எடுத்துகிட்டு வருது. அப்புறம் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன், ஜப்பனீஸ் 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் எடுத்து வந்தோம். இந்த மாதிரி டெக்னாலஜிலாம் நம்ம எடுத்துக்கிட்டு வந்து அதை நல்லா டெவலப் பண்ணி சேஃப்டியில் நிறைய மைல்ஸ்டோன் அதை கிராஸ் பண்ணியிருக்கோம். 6 ஏர் பேக்கு, ESP, 4 டிஸ்க் பிரேக் எல்லாமே அது ஃப்ரம் த பிகினிங்கே இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சரை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி 5 ஸ்டார் ரேட்டிங் கொண்டு வந்து கொடுக்குறது. அந்த இது சேஃப்டியில் வந்து ஏகப்பட்ட நம்ம டெக்னாலஜி கொண்டு வரோம். அப்புறம் வந்து 10.25 ஸ்க்ரீன், நல்ல ஸ்க்ரீன், ஸ்கலட்டர்லேயும் சரி அந்த இன்ஃபோடெயின்மெண்ட்லேயும் சரி நல்ல ஸ்க்ரீன் வந்துடுது. இந்த மாதிரி எல்லா ஆங்கிள்லேயும் மல்டிப்புள் இதில் வந்து அபவ் அடிக்யூட் ஒரு கஸ்டமருக்கு எவ்வளோ தேவை, இதை விட நான் வந்து ஓவர்வெல்மிங்காக கொண்டுட்டு வரது இப்படி கொண்டுட்டு வந்துட்டு, அதே மாதிரி இந்த செக்மெண்ட் 4 மீட்டர் செக்மெண்ட் வந்து கம்பேர்ட் டு XUV 700 இது வந்து வெரி வெரி காம்படிட்டிவ். அதுலேயும் வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப காம்படிட்டிவ். இதில் வர கஸ்டமர்ஸ் வந்து ஃபஸ்ட் டைம் கார் பையர்ஸ் நிறையா இருப்பாங்க, அல்லது அந்த செகண்ட் ஹேண்ட் கார் வச்சுருந்தவங்க ஃபஸ்ட் ஹேண்ட் கார் வாங்குறவங்க நிறையா இருப்பாங்க.
ஃப்ரெஷ்ஷும் நிறையா இருப்பாங்க, இந்த மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும்ல, XUV700 அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அது எப்படி இங்கே கொடுக்குறது அப்படிங்கிறது தான் அந்த XUV-னுடைய அதுதான் வந்து மினி அல்லது பேபி XUV700 சொல்கிறாங்க. அதுதான் அதனுடைய ஐடியா. தான் சூப்பர் சார். இப்போது நம்ம இண்டஸ்ட்ரி வந்து நாங்கள் பேசும்போது கோவிடுக்கு அப்புறம் வந்து பாசிட்டிவாக நல்லா வளர்ந்துட்டு வருது. போன மாதம் நீங்கள் மகேந்திரா பார்த்தோன்னா நம்ம ஏப்ரல் வந்து 40,631 ஃபேக்ட்ரி டிஸ்பேச்சஸ் இருக்குது. மார்ச்சில் 41,000. ஓவராலாக பார்த்தோன்னா ஒரு 3.5 லட்சம் கார்ஸ் கிட்ட இந்த செக்மெண்ட் லக்ஸுரி கார்ஸை விட்டோன்னா இந்தியாவில் மந்த் ஆன் மந்த் டிஸ்பேச்சஸ் இருக்குது, க்ரோத்தில் இருக்குது. இது நீங்கள் வந்து மகேந்திராவோட ஒரு மைல் ஸ்டோனை பார்க்குறீங்களா? இன்னும் கான்கர் பண்ணணும்னு ஸ்பேஸ் இருக்கா? இது இன்னும் ஃபார்வர்ட் போகும்னு நினைக்கிறீங்களா? நம்பர் வந்து நம்ம வந்து இன்ஜினியரிங்லேருந்து வரோம். நம்பர் வந்து வரும் போகும். ஒரு மாடல் வந்து விற்கிது, இன்னொரு எலெக்ஷன் வருது, இல்லை ஏதாவது இன்னொருத்தவங்க வந்து மாடல் விட்டாங்க, மக்கள் அங்கே வாங்குவாங்க, மறுபடியும் இங்கே வருவாங்க. பட் நம்ம மக்களுக்கு என்ன பண்ணுறோம், ஃபண்டமெண்டலாக மக்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய குறிக்கோளாக இருக்கணும். மந்த் ஆன் மந்த் சேல்ஸ் வருது போகுது அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தால் அது கொஞ்சம் நம்ம இன்ஜினியரிங் தான் நமக்கு அதெல்லாம் வந்து வரும் போகுங்க. அதெல்லாம் வந்து பண்ணிடலாம். நமக்கு உண்மையாக மக்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஏதாவது ரொம்ப நல்லா பண்ணணும்னு பண்ணிங்கன்னா அவங்க உண்மையிலுமே உங்களுக்கு வந்து ரிவார்ட் பண்ணுவாங்க. சூப்பர். அதில் தான் வந்து நம்மளுடைய ஃபோக்கஸ் அதில் தான் இருக்கு. சூப்பர். நம்ம மக்களுக்கு என்ன பண்ணலாம் அதான். அதே தான் சார். இந்த கனெக்டிவிட்டி கூட நம்ம மார்க்கெட் இன்னும் நல்லா க்ரோ ஆகும்னு பார்க்குறீங்களா? வரும், நம்பர்ஸ் வரும் சார். நம்பர்ஸ் பற்றி கவலையப்படாதீங்க. நீங்கள் வந்து நம்ம மக்களை வந்து நீங்கள் பார்த்துட்டு வச்சிங்களா, அவங்க நம்மளை பார்த்து அந்த நம்பர்ஸ் வரும். ஓகே. நீங்கள் வந்து ட்ரை பீரியடில் கூட நீங்கள் வந்து நல்லா விற்பீங்க. நான் வந்து நம்ம கார் வந்து கொரோனா வந்து அப்சல்யூட்லி லான்ச் பண்ண கூட முடியல. அது என்ன புக்கிங் வந்து 25,000 புக்கிங் வந்து. ஆமாம். நீங்கள் வந்து வண்டி பிடிச்சிச்சுன்னு வச்சுங்களேன், மக்கள் வந்து அப்படியே அது சொல்கிறாங்கல்ல, கூரை பிச்சுக்கிட்டு ஊற்றுது அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி மக்கள் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் வந்து மக்களை மட்டும் பாருங்கள், அவங்களுக்கு ஜெனியனாக என்ன பண்ணணும்னு பாருங்கள். ஒரு நல்ல ரைடு. இப்போலாம் நிறைய பேர் ட்ராவல் பண்ணுறாங்க ஃபேமிலி. வீக்கெண்ட்ஸ் வந்து ஏற்காடு, கொடைக்கானல், கொல்லி ஹில்ஸு, தேனி, தேக்கடி, அந்த மாதிரி நிறைய இடத்துக்கு போயிட்டு வராங்க. அவங்களுடைய ஜேர்னி வந்து நம்ம வந்து எப்படி மெமரபுளாக வைக்கிறது. ஒரு ரைடு குவாலிட்டி, ஒரு சவுண்டு கம்மியாக இருக்கிறது, ஒரு ஆடியோ சிஸ்டம், ஒரு நல்ல ஏசி சிஸ்டம், ஒரு பெனராமிக் அந்த ஸ்கை ரூஃப், இந்த மாதிரி கொடுத்து அவங்களுடைய லைஃப்பை வந்து எப்படி நம்ம இன்னொரு ஸ்டேட்டஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறது, இதை தான் வந்து நம்ம பார்க்கணும். கண்டிப்பாக. அதுதான் சார் சொன்ன பாயிண்ட்டை வந்து நம்ம கனெக்ட் பண்ணலாம். இப்போ தான் லோவர் மிடில் கிளாஸ்லேருந்து அப்படி நிறைய பேர் கிளைம் ஆகி வரும்போது இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இந்த செக்மெண்ட்டில் இருக்கும்போது அது இன்னும் பெட்டராக இருக்கும். அவங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்ல. ஆமாம். சூப்பர் சார். அப்புறம் வந்து உங்கள் ப்ராடக்ட் லைனப்பில் நம்ம sub-4 மீட்டர் அப்புறம் 4.7 மீட்டர்ஸில் வந்து நமக்கு ப்ரீமியம் டி செக்மெண்ட்டில் 700 இருக்குது. இதில் ஒரு கேப் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு மிட் சைஸில். அதோட பிளான்ஸ் வந்து ஏதாவது சொல்லலாம்? XUV400 வந்து நம்ம 4.2 மீட்டர் இருக்குது ஐஸில் சார். ஐஸில் அது இந்த டேக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜிஎஸ்டி பிலோ 4 மீட்டர் அண்ட் above 4 மீட்டர் அதில் இருக்காங்க. நம்ம வால்யூமே ப்ரொடக்ஷன் வால்யூமே வந்து ஸ்கார்பியோ, XUV700, தார் அதிலலாம் வந்து நம்ம ரொம்ப அதிகமாக இருக்குது வால்யூம், ப்ரொடக்ஷன் வால்யூமே. நம்ம கெப்பாசிட்டி வேறு இந்த ஏரியாவில் அதிகமாக இல்லை. ப்ளஸ் நிறைய வெட்ரன்ஸ்லாம் இருக்காங்க அதில், அவங்களும் இருக்காங்க. காம்படிட்டிவாக இருக்காது, இப்போ நிறைய பேர் இருக்காங்க. நம்ம வரலாம், ஓனாக வருவோம் அந்த மாதிரி. ஓகே சார். அப்புறம் அதாவது மகேந்திராவோட என்ஜின்ஸை இப்போ வந்து சார் அன்னைக்கு அந்த சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. சார் உள்ளே ஜாயின் பண்ண பீரியட்ல இருந்து 2.6, 2.2 MHz, அந்த 2.2 MHz அடுத்த ஜென்னுக்குள்ளே இப்போ இருக்கிறோம். அது டிரான்ஸ்வர்ஸ் லாங்கிடியூட்ல இருந்து சார் அன்னைக்கு நார்த் சவுத் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. இன்றைக்கி மகேந்திராவோட டீசல்ஸ் மேலே பீப்புளுக்கு அவ்வளோ ஒரு கிரேஸ் இருக்குது. பெட்ரோல் லைக் ரிஃபைன்மெண்ட்ஸ், டிரைவபிள், டார்க்கி எல்லாம் இருக்குது, எஃபிஷியன்ட் கூட. அப்போ இந்த ஒரு இடத்துல இருந்து ஃபியூச்சர் ஆஃப் டீசல்ஸை பற்றி நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா ஒரு 2027 ஒரு டீசல் கட் பண்ணுவாங்களா? அப்போ அது ஆஸ் அ மேனுஃபேக்சரர் ஒரு இன்ஜினியரிங் பெர்ஸ்பெக்டிவில் டீசலோட அந்த ஒரு இது, இந்த டீசல் மேலே இருக்கிற ஒரு கமெண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது வந்து நான் 96 ஜாயின் பண்ணதுலேருந்து இருக்குது. அது ஸ்டாப் பண்ணுவாங்கன்னா இல்லை, ஆமாம், அந்த டீசல் வந்து டர்ட்டி, டீசல் வந்து பொல்யூட் பண்ணுது அப்படின்ட்டு. ஒன்று மட்டும் நினச்சிங்க, அதில் அந்த டீசலை வந்து ஏன் வந்து மக்கள் விரும்புகிறாங்க அப்படின்னா அதனுடைய மைலேஜ், அதனுடைய டார்க். இப்போ நீங்கள் வந்து ஒரு ரஃப் ரோடில் போயிட்டு டீசலை போட்டிங்கன்னா சருன்னு இழுத்துட்டு வந்துடும்.
நீங்கள் இப்போ 1 லிட்டரு டீசல் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 21 கிலோமீட்டர் பர் லிட்டர் கொடுக்குது இந்த இது. ஆனால் ரோடில் நீங்கள் போட்டிங்கன்னா அது வந்து நல்ல டெலிவர் பண்ணும். அது நல்ல டிரைவபிலிட்டி, நல்ல ஒரு டீசல் இன்ஜின் வந்து இப்போலாம் வந்து BS 6.2லாம் ரொம்ப க்ளீனான இன்ஜின். இப்போ இன்ஃபேக்ட் அந்த பார்ட்டிகளினுடைய கவுண்ட்டை பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல் டஸ்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாவில் இருக்கிற டஸ்ட்டை எடுத்து இன்ஜின்குள்ளே போட்டு அதை க்ளீன் பண்ணி தான் இந்த ஃபில்டர்லேருந்து வெளியில் வர்றது வந்து அவ்வளோ க்ளீன் பண்ணி வெளியில் வருது. கம்மி, அவ்வளோதான் வருது. அவ்வளோ கம்மி வருது. டீசல் எக்ஸாஸ்ட்டில் வர்றது வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கும். ஏன்னா அந்த ஃபில்டரிங் இருக்கும். ஸோ டீசல் வந்து இனிமேல் அது யாராலையும் அது வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. சில மேனுஃபேக்சர் வந்து டீசல் இல்லை, அதனால அவங்க வந்து எதை பேசிகிட்டு இருப்பாங்க. மக்கள் வந்து விருப்பாங்க சார். அதுதான் அந்த மக்களோட விருப்பம் தான் நான் இந்த கொஸ்டினாவே வச்சேன். நான் இப்போ வந்து பையிங்க்கான டவுட் கேட்குறதுல எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கன்ஃபியூஷனை நம்ம வாங்கினதுக்கு அப்புறம் வெஹிக்கிள்ஸை வந்து இல்லை ஏன்னா டீசல் வந்து உங்களுக்கு இது பேலன்ஸ் தான். ஒரு லிட்டர் க்ரூடு நீங்கள் எடுத்து டிஸ்டில் பண்ணிங்கன்னா டீசலும் வருது, பெட்ரோலும் வருது. இப்போ நீங்கள் பெட்ரோலை மட்டும் நீங்கள் ஊற்றுனீங்கன்னா டீசல் கடல்லே ஊற்றுவீங்க. அதனால் இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து அப்படி பண்ணுறதா இருந்தால் உடனே பண்ணியிருப்பாங்கல்ல. இந்த மாதிரி டீசல் வந்து நான் பேன் பண்ணுறேன் அப்படின்னு. நம்ம இந்த பாயிண்ட் கரெக்ட். நம்ம அது டிஸ்டிலேஷன் ப்ராசஸ்லேயே அது அப்படி தான் தானே வருது. நேச்சுரலாகவே வர்றது அப்படி தானே வருது. ஸோ அதனால் வந்து டீசல் என்ன பண்ணுவீங்க? வேற எங்கே கொண்டு யூஸ் பண்ணுவீங்க? ஏர்க்ராஃப்டில் போட முடியாது. ஆமாம், ATF இருக்கு, ட்ரக்கில் தான் போடணும். ஆமாம். பட் வால்யூம் வந்து ட்ரக்கு இதெல்லாம் எடுத்திங்கன்னா இன்ஃபேக்ட் இப்போ தான் வந்து டீரெகுலேஷன் பண்ணிட்டாங்க. ப்ரைஸஸ்லாம் டீரெகுலேஷன் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து அப்படி ஒன்றும் பிரச்சனை வர மாதிரி தெரியல. BS 4 அதுக்கு கீழே இருக்கிற டீசல்ஸ் வந்து கொஞ்சம் சப்ஜெக்ட் ஆஃப் இது வந்து இந்த லாவை மீட் பண்ணுது. பட் இந்த BS 6லாம் நீங்கள் எடுத்திங்கன்னா கம்ப்ளீட்லி க்ளீன். அதில் போய் ஒன்றுமே பண்ண முடியாது. சூப்பர் சார். இப்போது மஹேந்திராவோட நியூ பேட்டரி லேப் அன்னைக்கு ஒரு கண்டென்ட் நான் பார்த்தேன் இன்டர்நெட்டில், சார் பேசியிருந்தீங்க. அது அந்த பேட்டரி டெக்னாலஜிக்கான ஒரு டவுட்டு தான் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு பையர்ஸ் மேலே EVs கிட்ட போகும்போது பேட்டரி இன்னும் இவால்வ் ஆக வேண்டியிருக்குன்னு தெரியும். அப்போ மஹேந்திரா இன்றைக்கி வந்து அந்த ஒரு பேட்டரி லேப் டெக்னாலஜிக்குள்ளே நீங்கள் டெஸ்டிங், ரிசர்ச் எல்லாம் போயிட்டு இருக்கும்போது அதை எப்படி பார்க்குறீங்க? ஸோ அடுத்த ரெவல்யூஷன் இன் எலக்ட்ரிக், இந்த ஆட்டோமொபைலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் தான். அதை வந்து உடனேலாம் வந்து ஒரு 50%, 60%, 70%லாம் எலக்ட்ரிக் வண்டி வந்துடாது. கிட்டத்தட்ட ஒரு இப்போ வந்து 2% இருக்குது. அதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து 10%, அதுக்கடுத்து வந்து 20%, அதுக்கடுத்து வந்து 30%, 30%லேருந்து கிட்டத்தட்ட 50% போகிறோம். அதுக்கப்புறம் எக்ஸ்போனென்ஷியலாக க்ரோ ஆகிறோம். நீங்கள் என்றைக்காவது ஒரு நாள் இந்த எலக்ட்ரிக் பண்ணி தான் ஆகணும். அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்கள் வந்து கெயின் பண்ணணும் ஃபஸ்ட்டு. இப்போ எப்படி நம்ம ஐசி என்ஜின்ஸ்லாம் வந்து இன்டர்னல் கம்பஷன் என்ஜின்ஸ் வந்து நம்ம டெவலப் பண்ணுறதுக்கு பெரிய லேப் நம்ம செட்டப் பண்ணியிருக்கோம். அந்த லேபில் தான் நம்ம வந்து பயங்கரமாக டெவலப் பண்ணுறோம். ரிலையபிளாக இருக்கணும் என்ஜின் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா அதுக்கு 300,000 கிலோமீட்டர் நம்ம வாரண்டி கொடுக்குறோம்னா அது வந்து போயிட்டே இருக்கணும். அதில் வந்து அன்லிமிட்டெட் 3 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம். 100,000 ஒருத்தர் வந்து 6,000 கிலோமீட்டர் பர் டே பர் மந்த் டிரைவ் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. அவங்களே கிட்டத்தட்ட 100,000 வந்துடுறாங்க பர் இயர். 3 இயரில் வந்து 300,000 வர சான்ஸ் இருக்குது இல்லையா? இல்லை 5 இயர்ஸில் வந்து வந்துடுவாங்க, சான்சஸ் இருக்குது. எல்லாருமே வர மாட்டாங்க, பட் வரவங்க இருக்காங்க. இப்போ நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க, நல்லாவே ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இந்த சினாரியோவில் ரிலையபிள் பவர் ட்ரெயின்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ரிலையபிள் பவர் ட்ரெயினில் வந்து நீங்கள் பேப்பரில் மட்டும் டிசைன் பண்ணிட்டுலாம் எடுத்துகிட்டு வர முடியாது. நீங்கள் டிசைன் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக அதை நீங்கள் டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஃபீல்டில் விட்டு அதனுடைய ஃபீட்பேக் எடுத்து அதனுடைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸு. கிளைமேட் மாறுது. டிசம்பர் வந்து ரொம்ப கோல்டாக இருக்குது, மேல வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்குது. டிரான்சிஷன் பீரியட்ஸு, விண்டி பீரியட்ஸு, லேலையும் நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறீங்க, அதே மாதிரி ஊட்டிலையும் ஆப்ரேட் பண்ணுறீங்க, அதே மாதிரி ஹிமாலயாஸ்லேயும் ஆப்ரேட் பண்ணுறீங்க, அதுக்கடுத்து இங்கே பிளைன் ரோட்ஸ்லேயும் ஆப்ரேட் பண்ணுறீங்க, சீஷோர்லேயும் ஆப்ரேட் பண்ணுறீங்க. எல்லா இடத்துலையும் வந்து அந்த பவர் ட்ரெயின் வந்து ஒர்க் பண்ணும். பவர் ட்ரெயின் ஸ்டாப் ஆச்சுன்னா வண்டி ஸ்டாப் ஆகிடும். இது யூ பிகம் இம்மொபைல். ஆமாம், நம்ம பர்பஸ் ஆஃப் த வெஹிக்கிளே மொபிலிட்டி. அதுலேயே வந்து நீங்கள் இம்மொபைல் ஆச்சிங்கன்னா அதுதான் வந்து ஒர்ஸ்ட் ட்ரீம் இல்லையா? ஸோ இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த லெபார்ட்டரிஸ் தான் ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணி 99% இந்த ரிலையபிலிட்டி வந்து எடுத்துகிட்டு வரணும் ஃபஸ்ட்டு.
அதுதான் வந்து அந்த லேப் நம்ம பில்டு பண்ணியிருக்குது. இப்போ நீங்கள் எலக்ட்ரிக்கை வந்து இப்போ பில்டு பண்ணி செட்டப் பண்ணால் தான் நீங்கள் வால்யூம் ரேம்பப் ஆகும்போது நீங்கள் ரிலையபிளான தாட் கொண்டு வரணும். அது லாங் டேர்மாக நீங்கள் லாங் டேர்மாக தான் கொண்டு வர முடியும். சூப்பர் சார். அப்புறம் அந்த உங்களோட பான் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் வந்து 05 அந்த 07 09 வந்து உங்களோட அந்த எனக்கு தெரிஞ்சு நீங்கள் லண்டனில் வந்து அதை அன்வீல் பண்ணும்போது அந்த இதெல்லாம் பார்த்தோம். இப்போ அடிக்கடி வந்து நாங்கள் இன்றைக்கி நேற்றைக்கு வரும்போது வெஹிக்கிள்ஸ் டெஸ்ட் ஆகிறது பார்த்தோம். இன்றைக்கி நாங்கள் அந்த பக்கம் காஞ்சிபுரத்துலேருந்து வரும்போது பார்த்தோம். நம்ம மோட்டோ ஃபேம் என்ன பண்ணுவாங்க, எங்கேயாச்சும் டெஸ்ட் பண்ணுறத ஃபோட்டோஸ் எடுத்து வந்து எங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. இன்டர்நெட்டில் நாங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கிலலாம் போடுவோம். இது பார்க்கும்போது இதோட ஷேப் எல்லாலையும் ஒரு கூப்பை லைக் ஷேப்ஸ் இருக்குது. நம்ம கன்வென்ஷனல் கிராஸ் எஸ்யூவிஸை தாண்டி கொஞ்சம் கிராஸ் ஓவரிஷ் ஒரு மாடர்னைஸ்டு ஃபீலுக்குள்ளே போகிறீங்க. அந்த டிசைன்ஸ் எல்லாம் பீப்புளோட ஒரு கிரேஸுக்குள்ளே வருதா? இப்போ அதான் நீங்கள் கேட்டீங்களா 4.3 4.4ல் எங்கள் வண்டி விடுறீங்களா? அதான் பார்த்துட்டீங்களா? அதான் எலக்ட்ரிக்கில் நம்ம வரணும். ஏன்னா எலக்ட்ரிக்கு அந்த டேக்ஸ் பேரியர் கிடையாது. அப்படிதான் அதில் பேரியர் கிடையாது. கண்டுபிடிச்சிங்க. ஸோ அதில் இருக்குது. அது இப்போ வெளியில் நீங்கள் இப்போ நிறையா வண்டி பார்ப்பீங்க, டெஸ்ட் ட்ராக்ல பார்ப்பீங்க. அது எல்லாமே டெஸ்டிங் போயிட்டுருக்கு. சூப்பர். ஸோ அதில் தான் BO5 அதான் அந்த வண்டி இருக்குது. அது நம்ம ஏற்கனவே நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம் 4.37 மீட்டர்ஸ்னு 4.4 மீட்டர்ஸ் அந்த செக்மெண்ட்டில். அப்புறம் நம்ம E8 E9 அப்படின்னு 2 வண்டி நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அந்த வண்டியும் வந்து மொத்தம் 3 வண்டி வந்து நம்ம சைமல்டேனியஸாக டெவலப்மெண்ட்டில் போயிட்டுருக்கு. சூப்பர் சார். சார் இந்த நம்ம பழைய பாட்காஸ்ட்டில் சார் வந்து சொல்லியிருந்தீங்க, இப்போ நீங்கள் சொன்ன இதே கண்டிஷன் தான். நிறைய டிஃப்ரெண்ட்டான டெரைன்ஸில் ஊரில் டெஸ்ட் பண்ணுவீங்க. நீங்கள் ஸ்பெயினில் ஸ்கார்பியோ டெஸ்ட் பண்ண போன ஸ்டோரி அன்றைக்கி சொன்னீங்க. கொடைக்கானலில் டிரைவர்ஸ் கிட்ட போய் உட்காந்து அந்த டார்க்கை பற்றி கேட்டது. அப்போ இந்த மாதிரி ஆஸ்பெக்டில் ஈவி டெஸ்ட் பண்ணும்போது என்ன மாதிரி சேலஞ்சஸ் வந்து இந்த டெவலப்மெண்ட்டில் இருக்கும்? ஏன்னா ஈவி டெஸ்ட் பண்ணுறதுல நிறைய மவுண்டனில் டெஸ்ட் பண்ணோம். இந்த கொல்லி ஹில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம். அது அந்த 72 ஹேர்பின் பெல்ட் அது வந்து பயங்கர சேலஞ்சை கொடுத்தது. அது வந்து அந்த எலக்ட்ரிக் மோட்டார் வந்து புஷ் பண்ணணும் வண்டியை மேலே, ஃபுல்லி லோடட் வண்டியை. அதில் வந்து நல்ல அந்த இப்போ இந்த மே மந்த் பிகினிங்கில் நாங்கள் போயிட்டு இருந்தேன். அப்படியா? போயிட்டு இருந்தேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை அங்கே வரும் அப்படின்ட்டு. சும்மா ஜாலியாக தான் சொன்னேன் நான் வேலிடேஷன் டீமில், போப்பா அங்கே போய் டெஸ்ட் பண்ணிட்டு வாப்பா, நம்ம ஊர் தான் அப்படின்ட்டு. நான் நினச்சேன் அந்த பண்டிப்பூர் இருக்குது பார்த்தீங்களா, மைசூரில் வந்து பண்டிப்பூர் போயிட்டு ஊட்டி போகிறேன், அந்த ரூட்டில் வந்து ஒரு நல்ல கர்வியான ரோடு, அதில் தான் வந்து பிரச்சனை வரும்னு நான் நினச்சேன். ஸோ அங்கே போய் டெஸ்ட் பண்ண சொன்னேன். ஓகே, அங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ, அங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இது வந்து அதை விட கொஞ்சம் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்திருக்கு. ரொம்ப ஷார்ப்பான கட்ஸ் மேலே போகிறது. இது கிட்டத்தட்ட ஒரு 25,000 கிலோமீட்டர் அதில் ரன் பண்ணாங்க மேலேக்கிலேயே. ஓகே. ஃபஸ்ட் இனிஷியலாக ப்ராப்ளம் வந்தது, அதை சார்ட் அவுட் பண்ணி மறுபடியும் 25,000 கிலோமீட்டர் ரன் பண்ணி தான், சம்மரில் ரன் பண்ணி தான் இப்போ அங்கே போயிருக்காங்க, பண்டிப்பூர் போயிருக்காங்க, அந்த ரோட்டுக்கு போயிருக்காங்க. அப்போ அந்த ஈவிஸும் நம்ம ரெகுலர் நம்ம டெஸ்ட் பண்ணுறது மாதிரியே டெஸ்ட் பண்ணி அந்த சேலஞ்சஸை ஓவர் கம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். ஆமாம். இப்போ லேயில் ஓடிக்கிட்டு இருக்குது ஒரு 3 வண்டி, கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்காங்க. ஓகே. 3 வண்டி சேர்ந்து 1.5 லட்சம் கிலோமீட்டரு. எல்லா இடத்தையும் ஹை ஆல்டிடியூட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போன வண்டியை. கோல்டு கிளைமேட்டில் பேட்ரி எப்படி ஒர்க் பண்ணுது, பேட்ரி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பேட்ரி ரிலேட்டடு, அந்த மோட்டார், பேட்ரி, இன்வெர்டர், சார்ஜர், இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணணும். மோட்டார் வந்து நல்ல, இப்போ நம்ம வாட்டர் பம்ப் மோட்டார் மாதிரி தானே அது மோட்டாரு, ஹை வோல்டேஜ். அது நல்லா கிட்டத்தட்ட நல்ல லோடு டார்க்கு கொடுத்து நீங்கள் போகும்போது ஹீட் ஆகும். எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்னாவே வந்து ஹீட்டை தாங்காது. ஸோ அதனால் அதை வந்து நல்லா கூல் பண்ணி, இது எல்லாமே கூல்டு, மோட்டாரும் கூல்டு, பேட்டரியும் கூல்டு, எல்லாமே கூல்டு. அந்த கூலிங் சிஸ்டம் வந்து நல்லா ஒர்க் பண்ணும். இதில் தெர்மல் தான் மெயின். அதில் வந்து நல்லா ஒர்க் பண்ணுற மாதிரி நம்ம போட்டுருக்கணும். லோ ஸ்பீடில் போகும்போது இந்த விண்டு, இந்த ரேடியேட்டர் கூல் ஆகுது பார்த்தீங்களா, அந்த ஐஸில், அதெல்லாம் கிடையாது. ஆமாம். இது நேராக வாட்டர் கூலிங் தான் எல்லாமே, ஏர் கூலிங் கிடையாது, வாட்டர் கூலிங் தான். ஸோ அந்த வாட்டர் கூலிங் வந்து நம்ம பர்ஃபெக்டாக பண்ணணும். ஸோ அதுதான் டெஸ்டிங் போயிட்டு இருக்குது. இங்கே லேப்லேயே வச்சு எல்லாத்தையும் பண்ணுவோம். பண்ணிவிட்டு அப்புறம் அங்கே டைனமிக்காக எடுத்துகிட்டு போய் பண்ணுறது. இன்ஸ்டன்டேனியஸாக சர்ன்னு ஆக்சிலேட்டர் அடிக்க வேண்டியது, நம்ம போய் ஏறுறது வேண்டியது, அப்புறம் பிரேக் அடிக்க வேண்டியது, சர்ன்னு ஆக்சிலேட்டர். இந்த டிரான்சியன்ஸில் வந்து பிரச்சனை வருது பார்த்தீங்களா, அது லேபில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அது ரியல் ரோடில் அந்த போனட் டெம்பரேச்சரில், வெரி ஹாட் சன்னில் நான் போனேன் கொல்லிமலை. கிட்டத்தட்ட அடிவாரம்லாம் அப்படியே கருகி போய் கிடக்குது. நல்ல சம்மரில், நல்ல சம்மர் தர, அதனால் சூப்பர் சார். அப்புறம் வந்து இப்போ மஹேந்திரானே வந்து நம்ம எஸ்யூவிஸ் மேலே நமக்கு ஒரு இது இருக்குது.
இந்த பிக்கப்ஸ்னு சொல்லக்கூடியது கமர்ஷியலில் உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் இருந்தாலும் வேர்ல்டு வைடில் பிக்கப்போட மார்க்கெட் வந்து ஒரு தனியாக இருக்குது. இப்போ யூரோப்பில் ஆகலாம், யூஎஸில் ஆகலாம், இங்கே கூட நம்ம ஏஷியன் கண்ட்ரீஸ்லேயும் இருக்குது. நம்ம கெட்டவே இருந்தது முதல்ல ஸ்கார்பியோவில். இப்போ கவர்மெண்டோட டாக்ஸேஷன் நார்ம்ஸ்ன்னு சாரே ஒருக்கா ஓப்பனாக சொல்லியிருக்கீங்க. இப்போ மஹேந்திரா பேஸ்டு பிக்கப் வந்து நீங்கள் ஈவியில் வந்து அன்வீல் பண்ணீங்க. ஆனால் நமக்கு இந்தியாவில் அப்படி ஒரு ஸ்பேஸ் இருக்கா? பையர்ஸருக்கு என்கொயரி இருக்குது, ஆனால் நீங்கள் அப்படி ஒரு பிளான்ஸ் ஏதாவது இருக்கா, இல்லை அதுக்கான ஃபியூச்சர் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பிக்கப் அதாவது எப்படின்னா, மார்க்கெட் எப்படி எவால்வ் ஆகுதுன்னா, யூஎஸ் மார்க்கெட் வந்து எப்பவுமே பிக்கப் மார்க்கெட். அங்கே வந்து பேசஞ்சர் கார் மார்க்கெட் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. இந்த எஸ்யூவி பிக்கப் மார்க்கெட், டபுள் கேப்பு ப்ளஸ் கார்கோ, இது ரெண்டுமே டூயல் பர்பஸ், அது வந்து அதிகமாகவே இருந்தது. இந்தியாவில் வந்து எப்படி வந்ததுன்னா, பிக்கப்னு லோட் கேரியர் பாயிண்ட் ஏ டு பாயிண்ட் பி லோடு எடுத்துகிட்டு போகிறது, பாயிண்ட் ஏ டு பாயிண்ட் பி மக்கள் ஃபேமிலியாக போகிறது. காரு பிக்கப் தனியாக போயிடுச்சு. அங்கே வந்து கம்பைன்டு, அங்கே வந்து ஃபேமிலியாக இருந்தாங்க, ஒவ்வொரு ஃபேமிலி இண்டிபெண்ட் ஃபேமிலி. அதுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன், நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்க, அவங்களே பண்ணாங்க. ஸோ அந்த டூயல் பர்பஸ் எப்பவுமே தேவைப்பட்டுச்சு. ஃபேமிலியாகவும் போகணும், அதே சமயத்தில் பொருளும் எடுக்கணும், அதே சமயத்தில் அவங்க வந்து டோ பண்ணிட்டு போவாங்க, நிறைய ஷிப்பை டோ பண்ணிட்டு போய் பிரிச்சு. ஆமாம், இங்கே வந்து இன்னும் இந்தியாவில் வந்து இன்னும் அந்த பழக்கம் வரல. அந்த மாதிரி ஷிப்பை டோ பண்ணிட்டு போகிறது அல்லது ஒரு ஹவுஸையே டோ பண்ணிட்டு போய் பண்ணுறது, இது இன்னும் கொஞ்சம் நாளாகும் வர்றதுக்கு. இப்போதைக்கு பேசஞ்சர் தனியாகவும் இந்த பிக்கப் வந்து கூட்ஸுக்கு தான் இருக்குது. இந்த லைஃப் ஸ்டைல் பிக்கப்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து அந்த யூஎஸில் வந்து லைஃப் ஸ்டைல் பிக்கப் இருக்குது, சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்குது லைஃப் ஸ்டைல் பிக்கப்பு, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இதெல்லாம் இருக்குது, இந்தோனேஷியாவில் நிறைய பிக்கப். இந்த லைஃப் ஸ்டைல் பிக்கப்னு ஒன்று இருக்குதுன்னா ஃபார்ம் ஹவுஸ் வச்சுருக்கவங்க எடுத்துகிட்டு போவாங்க. அந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் பிக்கப் அந்த மார்க்கெட் இனிமேல் வரும், இந்தியாவில் வரும். ஸோ நிறைய பேர் அது செட்டில் ஆவாங்க. ஐடியெல்லாம் இருக்கிறவங்க இப்போ நிறையா போயிட்டு ஃபார்ம் ஹவுஸ் வாங்கிட்டு கொஞ்ச நாள் ஒரு 15 இயர்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு மறுபடியும் அவங்க ஃபார்ம் ஹவுஸ் வாங்கிட்டு ஃபார்மிங் பண்ணுறாங்க. இந்த மாதிரி மக்கள் நிறையா ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆக இந்த லைஃப் ஸ்டைல் பிக்கப் என்னுடைய. அப்போ உங்கள் பிளான் அப்போ லாங் டேர்மில் அப்படி இருக்கும். அது அந்த மார்க்கெட்டை நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். எப்போ வந்து இதுக்கு டிமாண்ட் வருதோ அப்போ வந்து டக்குன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஸோ அப்புறம் வந்து இப்போ சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு நம்ம இந்த ஓவர்சீஸ் மார்க்கெட்டுக்கு ஸ்கார்பியோ பேஸ்டு பிக்கப் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம், லைஃப் ஸ்டைல் பிக்கப் பண்ணிகிட்டு இருக்கோம். சூப்பர். அதை சவுத் ஆஃப்ரிக்காவில் லாஸ்ட் இயர் ரிவீல் பண்ணியிருந்தீங்க. ஆமாம் சார். இதில் ஈவிஸோட ஃபியூச்சர் பற்றி நீங்கள் கனெக்ட் பண்ணீங்க. ஈவிஸ் பற்றி பேசும்போது என்விரான்மெண்டல் ரிசர்ச் பண்ணுறவங்க ஒரு பேசிவ் பொல்யூஷனை பற்றி பேசுகிறது உண்டு. ரிசர்ச்சர்ஸ் வந்து ஈவிஸுக்கான கரண்டை வந்து இல்லை சார்ஜிங் வந்து ஒரு கோல் ஃபயரில் இருந்து வருது, ப்ராப்பராக க்ரீனாக எடுத்தால் தான் ஈவியோட பர்பஸ் சால்வ் ஆகும்னு பேசுவாங்க. அது பேசிவ். இது எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ நம்ம இந்த ரூமில் உட்காந்துருக்கோம், இந்த லைட் எரிஞ்சிட்டு தான் இருக்குது. இந்த எலக்ட்ரிசிட்டி எங்கேருந்து வருது? இது யாராவது பேசுகிறாங்களா? எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன பேச வர்றாங்க அப்படின்ட்டு. சார், நீங்கள் வந்து டீசல் பெட்ரோல் வந்து வெளிநாட்டிலேருந்து வாங்குறீங்க. 80% ஆஃப் யுவர் நீட் வந்து நீங்கள் வெளிநாட்டிலேருந்து வாங்குறீங்க. நீங்கள் சம்பாதிக்கிறது வந்து டாலரில் கொடுத்துட்ருக்கீங்க. 1 லிட்டர் பெட்ரோல், 1 லிட்டர் டீசல் வந்து கிட்டத்தட்ட 100 ரூபா போட்டுவாங்க. ஆமாம். இந்த மக்கள் வந்து அது சுமை இல்லையா? இவங்களுக்கு வந்து இப்போ நான் வந்து 400 கிலோமீட்டர்ஸ் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 400 கிலோமீட்டர்ஸ் போகிறதுக்கு டீசல் பெட்ரோல் போட்டால் எனக்கு என்ன செலவாகுது? இப்போ வந்து ஒரு ஆவரேஜாக 4000 ருபீஸ்னு வைக்க, இல்லை நம்ம ஒரு 2500 ருபீஸ்னு வைக்கலாம். 2500 ருபீஸ். நான் எலக்ட்ரிசிட்டி போட்டால் என்ன செலவாகும்? அதுக்குள்ளே தான் ஒரு 600-700 ருபீஸ்க்குள்ளே வரலாம். அது கூட வராது. கிட்டத்தட்ட 400 ருபீஸில் முடிச்சிடலாம். இது ஏன் நம்ம வந்து இது எல்லாத்தையும் விட்டுருங்க, இன்னும் என்ன நடக்குது இந்த உலகத்தில், என்ன நடக்குது அதெல்லாம் விட்டுருங்க. என்னோட மக்களை மட்டும் பாருங்கள். அவங்களுக்கு வந்து 4000 கொடுப்பீங்களா, 400 கொடுப்பீங்களா? 400 தானே கொடுக்கணும். அது ஒரு பாயிண்டா? அது ஒரு பாயிண்ட். கரெக்ட். அதுக்கு அடுத்து வாங்க, இது வந்து டெயில் பைப்பில் ஏதாவது பொல்யூஷன் எமிட் பண்ணுதா? இல்லை. எனக்கு ப்ராப்ளம் வந்து லோக்கல். கிச்சனுக்கு போனால் எனக்கு வந்து ஃபுல்லாக ஸ்மெல் வரும் இல்லையா? பெட்ரூமுக்கு போனால் க்ளீனாக இருக்கும் இல்லையா? லோக்கல் தான் ப்ராப்ளம். பொல்யூஷனுங்கிறது லோக்கல் ப்ராப்ளம். கரெக்டாக? எலக்ட்ரிசிட்டி எங்கேயோ ஜென்ரேட் பண்ணுறாங்க, அது எங்கேயோ க்ளீன் பண்ணி எங்கேயோ அனுப்புகிறாங்க, அது வேறு விஷயம். என்னோட வீட்டுக்கு முன்னாடி வர்ற கார் வந்து எவ்வளோ புகையை வந்து உமிழ்ஞ்சிட்டு போகுது. அதில் வந்து எலக்ட்ரிக் வண்டியில் க்ளீனாக இருக்குது. ரெண்டாவது பெனிஃபிட் எனக்கு. சிட்டிக்குள்ளே போகும்பொழுது எலக்ட்ரிக் வண்டியிலேருந்து வர்றது காற்று வர்றது கிடையாது. அது இப்போ டெயில் பைப்பே கிடையாது. அங்கே வந்து அது எப்படி வந்து அது ஹீட் ஆகும்? அந்த சிட்டி வந்து ஹீட் ஆகுதுல்ல, அத்தனை கார் போகிறதுனால தான் சிட்டியோட டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது. புகை வருதில்ல, வெளியில் என்ஜின்லேருந்து வெளியில் வர புகை தானே அது வந்து ஹீட் பண்ணி விடுது, ஆவரேஜ் டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணி விடுது இல்லை? அத்தனையும் குறையும் இல்லை. ஆமாம். அதையே நம்ம புரிஞ்சிக்க மாட்டேங்கிறோம்.
இந்த தெர்மல் ரேடியேஷன் ஒன்று வருது பார்த்தீங்களா, அதாவது வந்து இன்டேக் ஏரை நீங்கள் செக் பண்ணுறீங்க. இப்போ 2.2 லிட்டர் இருக்குன்னு 2.2 லிட்டர் வந்து அந்த அளவுக்கு அந்த ஏர் வந்து உள்ளே எடுத்து வெளியில் விடுது. வெளியில் வரும்போது வார்மாக தானே வருது. அதுதானே வந்து இந்த எஃபிஷியன்சி வந்து 1/3 வந்து இதில் தானே போகுது. ஹீட்டில் தான் வெளியே போகுது. 1/3 வந்து கூலிங்கில் போகுது, 1/3 எக்ஸாஸ்ட்டில் போகுது, 1/3 வந்து டிரைவிங்கில் போகுது. அந்த 1/3 எனர்ஜி இப்போ நம்ம தண்ணியை பானையில் எடுத்து ஹீட்டரில் ஹீட் பண்ணி நம்ம ஊற்றிக்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஏர் எடுத்து ஹீட் பண்ணி நீங்கள் வெளியே அனுப்புகிறோம். 1/3 எனர்ஜி வந்து நீங்கள் போடுற 1 லிட்டர் பெட்ரோலில் போடுற 1/3 எனர்ஜி வந்து நீங்கள் ஹீட் பண்ணி தானே வெளியே அனுப்புறீங்க. 1/3 தான் வந்து டிரைவிங் 1/3 வந்து கூலண்ட் மூலமாக வந்து கூல் பண்ணி போகுது ரேடியேட்டரில் வந்து. அதுவும் அந்த ஏரில் அடிச்சு தான், அதுவும் அந்த ஏரில் தானே ஹீட் ஆகி தானே வருது. ரேடியேட்டர்லேருந்து வர்ற ஹீட், ரேடியேட்டர் கூல் பண்ணிட்டு வர்ற ஏர் வந்து ஹாட்டாக தானே வருது. அந்த ஹாட்டான ஏர் தானே வந்து அந்த டோட்டல் ஆம்பியன்ட்டே வந்து ரைஸ் பண்ணி விடுது. அந்த ஏருக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம். அந்த ஏருக்குள்ளே தான் நம்ம இருக்கோம். அதையே நம்ம புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். ஸோ இந்த ஒரு பெனிஃபிட் வருது எலக்ட்ரிக்கு. இந்த நம்ம மாற்றணும். ஐஸ் வண்டி அப்போயே நீங்கள் வந்து ஐஸ் வண்டிக்கு போக மாட்டீங்கன்னா டைம் ஆகும், கொஞ்சம் டைம் ஆகும் ட்ரான்ஸ்லேஷன். இப்போயே நீங்கள் எங்கள் அப்பா கட்ட வண்டி ஓட்டிகிட்டு இருந்தார், நான் வந்து கார் ஓட்டிகிட்டு இருக்கேன், ஐஸ் கார் ஓட்டிகிட்டு இருக்கேன். என் பையன் வந்து எலக்ட்ரிக் கார் ஓட்டுவான். அந்த பீரியட் அதுதானே வரணும். அப்போ நீங்கள் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணால் தானே அது வரும். அது வந்து அப்படி பொல்யூஷன் கொடுக்குது, இப்படி பொல்யூஷன் கொடுக்குது. ஆமாம், எலக்ட்ரிசிட்டி தயாரிக்கிற இடத்துல வந்து பர் கிலோவாட் ஹவருக்கு எவ்வளோ CO2 அது அதிகமாக வருது அப்படின்னா நீங்கள் வந்து கோல் போட்டு இப்போ எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க. இப்போ கன்னியாகுமரிக்கு போங்க, ஐ லவ் தட் பிளேஸ். அதில் வந்து அந்த பெரிய விண்ட் டர்பைன் வச்சுருவாங்க. எங்கே பார்த்தாலும் விண்ட் டர்பைனாக இருக்கும். அப்படியே மனசுக்கு குளிரும். நிறைய பாபா இவங்க வந்து எவ்வளோ ஸ்ட்ராட்டஜிக்காக திங்க் பண்ணுறாங்க. அந்த வர்ற விண்ட், அந்த மவுண்டன்ஸில் இருக்க வர்ற விண்டை சேனலைஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா. அந்த இண்டஸ்ட்ரி பற்றி நான் படிக்கல, எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, பயங்கர. அந்த ரினியூவபிள் எனர்ஜி வந்துட்டுதுன்னா அப்போ அதுவும் வந்து இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வர அந்த ரினியூவபிள் எனர்ஜி வந்துருச்சுன்னா கிட்டத்தட்ட அது டிப்பிங் பாயிண்ட் வந்து ஒரு 50%. இப்போ நம்ம 26 or 30% ரினியூவபிள் எனர்ஜி. நம்ம இந்தியாவில் தான் இப்போ சோலார் எனர்ஜி, நல்ல சன் இருக்குது, நமக்கு நல்ல விண்டு இருக்குது. நம்ம இட்ஸ் எ மேட்டர் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ நீங்கள் டிமாண்ட் வர வந்துடும்ல, இது ஆட்டோமேட்டிக் ரினியூவபிள் வந்துடும்ல. அப்புறம் ஏன் வந்து நம்ம அது வந்து இல்லை இது எலக்ட்ரிசிட்டி வந்து கோல்லேருந்து எடுக்கிறோம், CO2 அதிகமாக ஊற்றுறோம் அப்படின்னா. அங்கே நீங்கள் போய் யூஎஸில் பாருங்கள், யூஎஸில் எல்லாரும் போகிறாங்கல்ல, அவங்க போய் என்ன ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க யூஎஸில்? கேஸ்லின் வண்டி, பெட்ரோல் வண்டி, SUV ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனுடைய ஆவரேஜ் என்னன்னு கேட்டு 4 கிலோமீட்டர் பர் லிட்டர். 1 லிட்டர் பெட்ரோல் நீங்கள் போட்டு 4 கிலோமீட்டர் ஊற்றி அங்கிருந்து ஊற்றுற அந்த CO2 இங்கே பூரா அந்த அப்பர் ஸ்ட்ராட்டோஸ்பியர்லேருந்து ஏர் வருது இல்லை, அங்கிருந்து இங்கே வராதா? என்ன கேள்விங்க இது, எனக்கு ஒன்றும் புரியல. சூப்பர். அப்புறம் வந்து அப்படி கேட்குறவங்களாம் அந்த யூஎஸ்ல போய் அந்த பிக்கப் ட்ரக் ஓட்ட வேடான்னு சொல்லுங்க. பெரிய டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்ஜின்ஸ் ஓட்டக்கூடாது. நான் ஓட்டிருக்கேன் அது. நாங்கள் வந்த ஸ்கார்பியோ பிக்கப் அங்கே டெவலப் பண்ணல, பெட்ரோல் வண்டி, டீசல் வண்டி நம்ம டெவலப் பண்ணோம். பெட்ரோல் வண்டி நாங்கள் ஓட்டியிருக்கேன். 1 கிலோமீட்டருக்கு 1 லிட்டருக்கு 1 கேலன் நாங்கள் 4.6 லிட்டரு. 1 லிட்டருக்கு 4 கிலோமீட்டர் தான் கொடுப்பாங்க. எஃபிஷியன்சி ஸ்கோப்பே இல்லை. நம்ம வந்து இங்கே பெட்ரோலுக்கு வந்து 12 to 18 வரைக்கும் பேசிகிட்டு இருக்கோம். அவங்க வந்து 4 கிலோமீட்டர் பர் லிட்டருக்கு வந்து ஊற்றிட்டு இருக்காங்க. அவங்க விடாத CO2வா? என்ன சார், அவங்க வந்து ரிச் பீப்புள், அவங்க வந்து இன்வென்டர்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ரூலு, நம்ம மக்களுக்கு ஒரு ரூலா? நம்ம மக்களுக்கு கொடுக்க வேண்டிய நல்ல காரியத்தை ஏன் இவங்கெல்லாம் இப்படி பேசி தடுக்கிறாங்க? நம்ம ஆளுங்களே இதுக்கு ஏன் தொலை போகிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. சூப்பர் சார். அப்புறம் வந்து மஹேந்திராவோட கார்ஸில் ஒரு ரக்கடான ஒரு பில்டை நம்ம எப்போவுமே கோ எனிவேர் ஆட்டிடியூட் நம்ம சொல்லுவோம். இந்த உங்களோட ஃபியூச்சர் EVஸ்லையும் அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படி நம்ம மக்களுக்கு வந்து ரக்கடான வண்டி வேணும் சார். அவங்கள வந்து ஃபேமிலியோடு போகிறாங்க, ரிலேபிளாக அவங்க வந்து வண்டியில் உட்காந்தோடனே ரொம்ப ரிலேபிளாக போகணும். அதில் வந்து இப்போ ஒரு கல்யாணத்துக்கே போகிறாங்க, 7 மணிக்கு கல்யாணம்னா 7 மணிக்கு போய் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம போகணுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட் வேணும். இந்த வண்டியில் நான் போனால் வரணும் அப்படின்ட்டு. கல், மேடு, பள்ளம் எல்லாத்தையும் வந்து தாண்டி தான் நம்ம ஓட்டுறதே அப்படி தான் ஓட்டுவோம். இந்த ஹைவேலாம் ஓட்டவே மாட்டோம். நம்ம வந்து எல்லாம் இந்த இன்டீரியர் ரோட்ஸ் பார்த்தீங்களா, அதில் தான் நீங்கள் இந்த வண்டி நிறைய வெளியில் இன்டீரியர் ரோட்ஸுக்கு தான் போவோம். அதான் நான் சொல்லுவேன், பாப்பா இன்டீரியர் ரோட்ஸுக்கு பாப்பா, எங்கெங்கெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அதுலேயே சுற்றி வா. குப்பை, மண், ஜல்லி, பள்ளம், மேடு, அதில் போய் இப்போ அந்த டயரு, அண்டர் பாடியில் இருக்க எந்த காம்போனன்ட், சஸ்பென்ஷன் காம்போனன்ட்ஸ் எல்லாமே அடிக்கிட்டோம்.
அடிச்சுட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து இப்போ எவ்ரி ஃப்ரைடே வந்து ஃபுல் டே வந்து நம்ம இன்ஜினியர்ஸ் வந்து இங்கே ட்ராக்ல வந்து அந்த வண்டியை மேலே ஏற்றி பார்ப்பாங்க என்ன நடந்துருக்கு. அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். இந்த ஹைவேல ஓட்டுறதுக்கு என்ன நல்லாவே ஓட்டிக்கலாமா. சூப்பர் சார். அப்புறம் வந்து ஸ்கார்பியோனோட பிளாட்ஃபார்ம் வந்து நம்ம சார் ஒரு வீடியோ பண்ணியிருந்தீங்க. அது யூனிக்காக நீங்கள் வந்து பாடி ஆன் ஃப்ரேமை ரீஎன்ஜினியரிங் பண்ணியிருந்தீங்க, சஸ்பென்ஷனை பற்றி பேசியிருந்தீங்க. பாடி ஆன் ஃப்ரேம்ஸில் வந்து ஈவிஸ் வந்து பண்ண முடியுமா இந்த மாதிரி? இது பண்ணலாம், ஆனால் அந்த ஃப்ரேம் வந்து கொஞ்சம் ஸ்பேஸை வந்து குறைக்கும். அந்த ஃப்ரேம் வந்து வைடன் பண்ணால் வண்டி பெருசாகிடும். அதில் வந்து சில ரிஸ்க்லாம் இருக்குது. அதை மிட்டிகேட் பண்ணி தான் பண்ணணும். ஓகே. அதே மாதிரி ஈஸி இல்லை. பாடி ஆன் ஃப்ரேமில் மோனோகாக்கில் பண்ணுற மாதிரி பாடி ஆன் ஃப்ரேமில் பண்ணுறது ஈஸி இல்லை. அதே மாதிரி சார் பழைய அந்த இதுலேயும் ஒரு இன்கார் என்டர்டெயின்மெண்ட்டோட அந்த மக்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை காருக்குள்ளே அந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை கொடுக்கணும்னு சொல்லியிருந்தீங்க. அப்போ ஃப்யூச்சரில் வந்து அதுக்கு நிறைய பிளான்ஸ் இருக்கிறத அன்றைக்கி சொன்னீங்க. இப்போ நம்ம ஹார்மன் கார்டன் இந்த 3XOவில் கூட அப்டேட் பார்த்தோம். இதை தாண்டி இன்னும் அந்த இப்போ பெரிய பிஎன்டபிள்யூலாம் ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் இருக்கிறது மாதிரி அந்த மாதிரி எல்லாம் ஃபியூச்சர் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பேவ் வரும்போது பாருங்க இப்போ அதில் ஒரு இது இருக்குது, வெயிட்டிங், அது ஒரு ஹைப் இருக்குது. நம்ம மக்களுக்கு கொடுக்கணும்ப்பா. அது என்ன நம்ம மக்கள்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ இதாக இருக்குது. நம்ம ராமனும் சுப்பனும் குப்பனும் அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம்பா. அதான் அது என்ன அமெரிக்காவில் இருக்க மட்டும்தான், அமெரிக்காவில் இருக்கிறவங்க யூரோப்பில் இருக்கிறவங்க மட்டும்தான் கொடுத்து வச்சாங்களா? நம்ம குழந்தைங்களுக்குலாம் அது கொடுக்கக்கூடாதா? அவங்களுக்கு அந்த தொட்டு பார்க்கணும் ஆசை இருக்காது? இருக்கு. ஆமாம், அதான் கேட்கணும்னு ஆசை இருக்காது? அந்த ஸ்க்ரீன் எல்லாம் அப்படி ஓப்பன் ஆகும், நம்ம பார்க்கணும்னு தோணும். ஆமாம், எல்லாத்தையும் கொடுப்போம் நம்ம மக்களுக்கு. சூப்பர். அப்புறம் சார் ஃபியூச்சர் ஆஃப் ஏடாஸை பொறுத்தவரையில் நமக்கு 700 ஒரு பெஞ்ச் மார்க்கு நம்ம சொல்ல முடியும். பீப்புள் வந்து அந்த ஏடாஸ் டெக்கை வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அது அப்போ இனிமே டவுன் த லைன் எல்லா மாடல்ஸ்லையும் ஏடாஸ் வருமா? இல்லை ஏடாஸோட அடுத்த ஏடாஸ் எல்லா இடத்துலையும் போடுவோம், நம்ம மக்களுக்கு கொடுப்போம். ஏடாஸ் எல்லா வண்டியிலும் போடுவோம், அடித்து கொடுப்பேன் நான். ஓகே, சூப்பர். நம்ம எல்லா வண்டியிலும் மஹிந்திராவில் ஒரு வண்டி வந்ததுன்னா ஏடாஸ் இருக்காமல் இருக்காது. சூப்பர். அது 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 என்ன பண்ணுதுன்னா, இப்போ நீங்கள் ட்ரைவ் பண்ணிட்டுருக்கீங்கன்னு வச்சுங்களேன், அது வந்து அதில் ரேடார் இருக்குல்ல, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதில் ஒரு பயங்கர பெனிஃபிட் என்னன்னா, அந்த ரேடார் இமீடியட்டாக டக்குன்னு முன்னாடி இருக்குது சென்ஸ் பண்ணும். ஆமாம், அது சென்ஸ் பண்ணிவிட்டு கொலைட் ஆகிற மாதிரி தெரிஞ்சதுன்னா இந்த ஹைட்ராலிக் சிஸ்டம் மோட்டார், அந்த எலக்ட்ரிக் மோட்டார் வந்து ஹைட்ராலிக் பம்பை வந்து ப்ரெஷரைஸ் பண்ணும். அது ஒரு நாய்ஸ் ஒன்று வரும், அதுதான் வந்து அவங்கள அலர்ட் பண்ணுது. நான் நிறைய கஸ்டமர்கிட்ட கேட்டேன், என்ன சார் இதில் பிடிச்சிருக்கு அப்படின்னு. இல்லை சார், அது வந்து அலர்ட் பண்ணிகிட்டே இருக்கும் எங்களை, உடனே டக்கு நாங்கள் திருப்பிக்க வண்டியை. அந்த சடன் பிரேக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அலர்ட், அதுக்கப்புறம் தான் அது நீங்கள் கொலைட் ஆகிறதுக்கு முன்னாடியே அது வந்து சடன்னு அதை எமர்ஜென்சி பிரேக் வரும். அது எமர்ஜென்சி பிரேக் வர்றதுக்கு முன்னாடி இவங்க திருப்பிடுறாங்க வண்டியை. அந்த எமர்ஜென்சி பிரேக் பண்ணுறதுக்கு சிஸ்டம் வந்து அந்த எலக்ட்ரிக் மோட்டார் வந்து ஹைட்ராலிக் பவர் ஜென்ரேட் பண்ணும். அந்த ஜென்ரேட் பண்ணுற நாய்ஸ் உங்களுக்கு உள்ள கேட்கும், நம்ம அலர்ட் ஆயிரும். அந்த அதுலேயே நீங்கள் அலர்ட் ஆயிடுவீங்க. ஓகே. எமர்ஜென்சி பிரேக்கிங் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணும். முன்னாடி நீங்கள் விடவே போதும், ரியர் கொலிஷன் நடக்கவே நடக்காது. அது அன்னைக்கு சார் அதை பேசியிருந்தீங்க. ஏன்னா இந்தியாவில் ஆக்சிடென்ட்ஸுக்கு நிறைய பேரோட இது வந்து ரியர் கொலிஷன். இப்போ வந்து படுத்துக்கிட்டே இருக்கிற கவு, நின்றுக்கிட்டு இருக்கிற கவு, அதுக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டோம். ஓகே, அது கரெக்டாக படுத்து இருக்குதுன்னா ட்ராக்குள்ளே போகும்போது பார்ப்பீங்க, கவு மாடல்லாம் பார்ப்பீங்க. ஓகே ஓகே. அதாவது பைசைக்கிள், பெடஸ்ட்ரியன், காரை தாண்டி இப்போ நம்ம இந்தியன் ரோட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதை நம்ம ஆட்டுக்குட்டி, இந்த கவு, அதான் நம்முடைய கண்ட்ரி, அது நம்முடைய கல்ச்சர். நாங்கள் ஆட்டுக்குட்டி வளர்த்து தானே வளர்ந்தோம், அதை போய் இடிக்கணுமா? கவ்வை எப்படி போய் நீங்கள் இடிப்பீங்க? ஆமாம், அதுவும் கவு வந்து ஜாலியாக படுத்துருக்குது ரோட்டில், படுத்துக்கிட்டு போட்டுமே. நம்ம நீங்கள் போனீங்கன்னா ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிக்கணும்ல, அதை போய் நான் இல்லை கவுன்னு ரோட்டில் படுத்துருக்கு அப்படின்னு நீங்கள் போய் அதில் போய் விட்டுட்டு போயிருவீங்களா? ஸோ அதுக்கு இப்போ அந்த ரேடார் சிஸ்டம் வந்து அந்த யூரோப்லேயும் ஜப்பான்லேயும் இது கொரியாவில் தான் டெவலப் பண்ணாங்க. ஓகே. அந்த ரேடாவும் கேமராவும் அந்த இதை கவர் டிடெக்ட் பண்ணுற மாதிரி பண்ணல. ஸோ இப்போ 3 வருஷமாக அதுதான் ஒர்க் பண்ணி இப்போ ரிலீஸ் பண்ணுறோம். ஓகே. அதை இப்போ இந்தியா அது வேர்ல்டு வைடாக பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுறோம். ஓகே, சூப்பர் சூப்பர். அது ரொம்ப கஷ்டம். இந்த கவை வந்து நம்ம ஆஸ்திரியாவில் போய் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம், அந்த மாடல் அக்யூரேட்டாக. நீங்கள் அந்த கவு மாடல் அங்கே இருக்கும், டெஸ்ட் ட்ராக்கில் பார்த்தீங்கன்னா. ஓகே ஓகே, சூப்பர் சார். சார், அப்போ ஆஸ்திரேலியாவில் உங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து 700 ஸ்கார்பியோன் வந்து நல்ல சக்ஸஸ், ரிவ்யூவர்ஸோட ஃபீட்பேக்ஸும் நல்லா இருந்தது. இது மாதிரி குளோபல் மார்க்கெட்ஸை ஸ்ட்ராங்காக மூவ் பண்ணுற ஒரு ஆங்கிளில் தான் கம்பெனி போயிட்டுருக்கா? ஏன்னா இந்தியாவில் இருக்கிற இந்த எல்லா மாடல்ஸும் நம்ம பார்க்குறது இந்தியன் மக்களுக்கு தான். நம்மளுடைய முழு மூச்சும் வந்து இந்திய மக்களுக்கு தான். நம்ம இந்தியா வந்து ஏன் வந்து
அன்டெவலப்ட் ஆர் டெவலப்டு கண்ட்ரி. பட் நமக்கு மேலே வந்து கிட்டத்தட்ட சைனா போயிட்டாங்க, யூரோப் போயிட்டாங்க, யூஎஸ் போயிட்டாங்க, அவங்களாம் இருக்காங்க. இந்த உலகம் வந்து எல்லாத்துக்கும் ஈக்குவல் அப்படின்னா நம்ம ஏன் கீழே இருக்கோம்? ஃபஸ்ட்டு நம்ம இருக்கிற ஃபீல்டில் நம்மளுடைய ப்ராடக்டை வந்து அப்கிரேட் பண்ணி அவங்களுக்கு அஃபோர்டபுள் காஸ்ட்டில் கொடுத்து ஈக்குவலாக எப்படி கொண்டுட்டு வர்றது? இப்படி தான் கொண்டு வர முடியும். அன்அஃபோர்டபுள் கொடுத்தீங்கன்னா அவங்க வாங்கவும் மாட்டாங்க. அப்புறம் என்றைக்குமே அவங்க வந்து அவங்களுடைய ஸ்டேட்டஸ்க்கு அவங்க ரீச் ஆக மாட்டாங்க இல்லைங்களா? ஸோ அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற டெக்னாலஜி இருக்குது பார்த்தீங்களா, அமெரிக்கா, சைனா, யூரோப், அந்த டெக்னாலஜியில் ஒரு 90% ஆஃப் த டெக்னாலஜியை எடுத்து செலக்ட் பண்ணி அஃபோர்டபுள் ப்ரைஸில் நம்ம கொடுத்து நம்ம ஸ்டேட்டஸை லிஃப்ட் பண்ணுவோம். அப்புறம் 95%, அப்புறம் 97%, அப்புறம் 100%. அப்படி தான் நம்ம வந்து இந்த ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது அப்படி தான் கொண்டு வர முடியும் நம்ம. ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு டார்கெட். ஓகேவா? பை த வே நீங்கள் அந்த மார்க்கெட்லாம் போனீங்கன்னா அங்கேயும் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிறீங்க. ஸோ அது வந்து ஃபோக்கஸ் தான், பட் பிரைமரி ஃபோக்கஸ் வந்து டொமஸ்டிக் தான். அதே சமயத்தில் அங்கெல்லாம் விற்றுட்டு அங்கேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுறீங்களா. ஒன் டே யூ வாண்ட் டு எக்ஸ்போர்ட் இல்லையா, யூ வாண்ட் டு பிகம் எ பிக் எக்ஸ்போர்ட்டர். லைக் எலக்ட்ரிக் நம்ம டெவலப் பண்ணுற மாதிரி ஒன் டே யூ வாண்ட் டு பிகம். ஸோ யூ வாண்ட் டு அந்த மார்க்கெட்டை வந்து டெஸ்ட் பண்ணி அந்த மார்க்கெட்டுடைய மக்கள் எப்படி வாங்குறாங்க, எப்படி திங்க் பண்ணுறாங்க, அதெல்லாம் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டியூன் பண்ணி கொடுக்கணும். அட் த எண்ட் ஆஃப் த டே உலகம் வந்து ஒன்று, அதில் இருக்கிற எல்லா மக்களும் ஒன்று. இந்தியா மக்கள்னு வித்தியாசம் இல்லை. இப்போ 3 குழந்தை எனக்கு இருக்குன்னு வச்சுங்களேன், 2 குழந்தை நல்லா இருக்குது, ஒரு குழந்தை வந்து சரியாக படிக்க மாட்டேங்குது, சரியாக சாப்பிட மாட்டேங்குது அப்படின்னா அப்பா அம்மாவுடைய கான்சன்ட்ரேஷன் எங்கே இருக்கும்? அந்த குழந்தைய கொஞ்சம் பூஸ்ட் பண்ண, இந்த 2 குழந்தையோட இந்த 3rd குழந்தை மேலே தான் கான்சன்ட்ரேஷன் இருக்கும் இல்லைங்களா. அது வந்து இயல்பு. அது ஃபஸ்ட்டு குழந்தையாகவும் இருக்கலாம், லாஸ்ட் குழந்தையாகவும் இருக்கலாம், மிடில் குழந்தையாகவும் இருக்கலாம். அதில் வந்து அவங்க வந்து பாரபட்சம் பார்க்க மாட்டாங்க. எது நல்லா இருக்குதோ அதை விட்டுருவாங்க, எது நல்லா இல்லையோ அதை வந்து தூக்கி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ தூக்கி வச்சுக்கிட்டே வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் வந்து அமெரிக்க மக்கள், யூரோப் மக்கள், சைனா மக்கள்லாம் நல்லா இருக்காங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க, நல்ல டெக்னாலஜி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. இந்தியா வந்து அந்த அளவுக்கு, இந்தியாவிலையும் இருக்காங்க, 2 இந்தியாவாக இருக்குது. ஒன்று இந்தியாவாக இருக்குது, இன்னொன்று பாரதாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ரூரல் இருக்கிற மக்கள் இல்லை மிடில் கிளாஸ் மக்கள் அந்த அளவுக்கு அவங்களால எப்படி வந்து சைனாவில், யூரோப்பில், யூஎஸில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்களோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இவங்களுக்கு இல்லை. ஒரு நல்ல வீடு, ஒரு நல்ல எஜுகேஷன் சிஸ்டம், அடுத்த லெவலுக்கு அவங்க இன்னும் வரல. அவங்களுக்கு தானே நம்ம பண்ணணும், அவங்களுக்கு தானே நம்ம உழைக்கணும். ஏன்னா அவங்க வாங்குற பல்பொடியிலேருந்து தான் நம்ம படிச்சுட்டு வந்திருக்கோம். ஒரு பல்பொடி வாங்குறதுலேருந்து நம்ம டேக்ஸ் கட்டியிருக்கோம். அந்த டேக்ஸ்லேருந்து தான் சார் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அவங்களுக்கு உழைக்காமல் நம்ம என்ன அங்கே போய் மற்றவங்களுக்கு உழைச்சிட்டு இருக்கோம். சூப்பர் அந்த பாயிண்ட் சார். அதுக்கு கூட என்னென்னா இந்த சப்காம்பேட் எஸ்யூவின்னு சொல்லக்கூடிய ஒரு செக்மெண்ட், இப்போ அந்த டாட்டாவோட பஞ்ச், ஃப்ராங்ஸ், இந்த டெய்சர் வந்திருக்கு, மேக்னெட், கைகர், இதுக்கெல்லாம் முன்னாடியே நீங்கள் வந்து KV1W வந்து உங்கள் லைனப்பில் இருந்தது. இப்போ வந்து அந்த செக்மெண்ட் ஸ்லோலி அந்த 3Xக்கு கீழே அது வரும். அது உண்மையிலே ரிவைவ் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நிறைய பேர் அதில் இப்போ நம்ம அந்த எலக்ட்ரிக் முடிச்சுட்டு தான் அதுக்கு அடுத்து தான் பார்க்கணும். அது வரைக்கும் அந்த கான்சன்ட்ரேஷன் அந்த எலக்ட்ரிக்கு, அப்புறம் அந்த 5 டோர் தார் இப்போ வந்து ஓகே. அதுக்கு வந்து அடுத்த கொஸ்டின் வந்து 5 டோர் தாரை பார்த்து அர்மாடானோட நேம் வேறு நீங்கள் ட்ரேட்மார்க் பண்ண போய் பீப்புள் எல்லாம் அப்படி நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பழைய அர்மாடாவை இதுக்குள்ளே கொண்டு வராங்க. 5 டோர் தார் எப்படி இருக்க போகுது சார்? 5 டோர் தார் வந்து அதான் இந்த 3 டோர் தார்லேருந்து இன்னொரு டோர் போட்டு நல்ல கம்ஃபர்டபுள் சீட்டிங்கு நல்லா இருக்குது, நல்லா வந்துட்டுருக்கு. சூப்பர் சார். இவ்வளோ கொஸ்டின்ஸு பொறுமையாக ஒவ்வொன்றா ஆன்சர் பண்ணதுக்கு பெரிய தேங்க்ஸ். ஒரு அப்ராக்சிமேட்லி 2 இயர்ஸ் தாண்டி சாரை இன்றைக்கி மீட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த எபிசோட்ஸில் வந்து நிறைய என்ஜினியரிங் டேர்ம்ஸை நீங்கள் யூஸ் பண்ணது, அந்த நம்ம லேடர் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண விதம், அந்த வீடியோவை நாங்கள் பப்ளிஷ் பண்ணும்போதே வந்து அதில் ஒரு இது பண்ணியிருந்தோம், ஒரு டெக்ஸ்ட் போட்டிருந்தோம். யாராவது என்ஜினியரிங் படிக்கிறவங்க, உங்கள் வீட்டில் என்ஜினியரிங் படிக்கிறவங்க, சொந்தக்கார பிள்ளைகள் இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக காட்டுங்க. அதுக்குள்ளே ஏன்னா இந்த வீடியோ எடுத்த டைமில் நமக்கு ஒரு ஐடியா இருந்தது. அதுக்கப்புறம் அதை பார்க்கும்போது தான் இதுக்குள்ளே இவ்வளோ டேர்ம்ஸ், இவ்வளோ டெர்மினாலஜி பேசினது, அதை நீங்கள் அந்த சேசியை பிரேக் டவுன் பண்ண விதமே நல்லா இருந்தது. அப்போ அதுக்கு நான் திருப்பி ஒரு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஏன்னா அதுக்கப்புறம் மீட் பண்ண முடியலை. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ.